Next sum, example 2.16. இதில் 3x concurrent to 1 மட்டு 15 தமிழில் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் எழுதும் போது 3x concurrent to 1 mod 15. இந்த சம்மில் 3x concurrent to 1 மட்டு 15, இந்த mod 15ங்கிறது வந்து நமக்கு 15kன்னு எடுத்துக்கலாம். இங்கே k is a integer, இது ஒரு முழு எண். ஏன்னா மட்டுனாவே அது கூட ஏதோ ஒரு எண் மல்டிப்ளை இருக்குன்னு அர்த்தம். ஸோ k is an integer, தமிழில் வந்து முழு எண். இது ஒரு முழு எண்ணுன்னு எடுத்துக்கிறோம். இங்கே இந்த இடத்துல இருக்க 1 வந்து ரிமைண்டர், இது வந்து கோஷன்ட், இது வந்து ரிமைண்டர். இந்த ரிமைண்டர் இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா 3x minus 1 ஆயிடும். ஏன்னா இது ப்ளஸ் வேல்யூ. ஸோ இந்த பக்கம் வரும்போது மைனஸ் வேல்யூ. இங்கே 15k அப்படியே இருக்கும். இந்த -1 திருப்பி அந்த பக்கமே கொண்டு போயிடுறோம். 3x concurrent to -1 இந்த பக்கம் வந்தால் 15k plus 1. எனக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும் இதில். ஸோ எக்ஸை மட்டும் வச்சுட்டு 3 இந்த பக்கம் வந்தால் 15k plus 1/3. இந்த டிவைடட் பை 3 15kக்கும் காமன் 1க்கும் காமன். ஸோ நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறேன் டேர்ம்ஸை. 15k/3 plus 1/3. ஸோ இங்கே 1 3 is 3, 5 3s are 15ன்னு கேன்சல் பண்ணலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ 5k plus 1/3. நமக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சொல்யூஷன், இதுக்கு எத்தனை முழு எண் தீர்வு, அதாவது இன்டீஜர்ஸ், ஹோல் இன்டீஜர்ஸ் எத்தனை அப்படின்னு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இங்கே 5kங்கிறது முழு எண் தான், ஆனால் 1/3ங்கிறது இங்கே ஃப்ராக்ஷன். ஸோ இந்த பின்ன எண் கூட வந்திருக்கிறதுனால இது மொத்தமாக சேர்த்து பார்க்கும்போது இது முழு எண் கிடையாது. ஸோ இது ஒரு முழு எண் அல்ல. So it is not an integer. So therefore it has no solution. இதுக்கு தீர்வு கிடையாது, இதுக்கு முழு எண் தீர்வு கிடையாது. ஸோ இதோட பின்ன எண் சேர்ந்து வந்ததுனால it is not an integer. கண்டினியூஸாக வீடியோஸ் பார்க்குறக்கு மறக்காமல் மேத்ஸ் கே டிகோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.